நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூற. அகனமர்ந்து தீதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். விளக்கம். முகமலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனமகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பட்டாசு தீப்பொறிப்பட்டு தீப்பற்றி எரிந்த விநாயகர் சிலை வைக்கப்பட்ட கொட்டகை. முத்தியால்பேட்டையில் பரபரப்பு. இளம் பெண்ணின் அந்தரங்க வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட காதலன் கைது. உதவியாக இருந்த தோழியும் கைது செய்யப்பட்டார். விலங்கு மற்றும் பறவைகளின் பெயர்களை ஒரு நிமிடத்தில் கூறி உலக சாதனை. தனியார் பள்ளி மாணவர்கள் அசத்தல். இனி விரிவான செய்திகள். முத்தியால்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பட்டாசு வெடித்த போது தீப்பொறிப்பட்டு விநாயகர் சிலை வைக்கப்பட்ட கொட்டகை தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முத்தியால்பேட்டை சோலைநகர் சோலையம்மன் கோவில் வீதியில் இளைஞர்கள் பொதுமக்கள் ஒன்று கூடி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் விதமாக தெருவில் கீற்று கொட்டகை அமைத்து மாலை வழிபாடு செய்தனர். அப்போது அப்பகுதி இளைஞர்கள் பட்டாசு வெடித்ததில் பட்டாசு நெருப்பு விநாயகர் அமைக்கப்பட்டுள்ள கீற்று கொட்டகையில் பட்டு தீப்பிடித்து இருந்தது. இதனை பார்த்த பொதுமக்கள் இளைஞர்கள் தண்ணீர் தெளித்து அணைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் 72 விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயர்களால் அடையாளம் கண்டு ஒரு நிமிடத்திலும் 54 பறவைகளின் பெயரை அடையாளம் கண்டு அதன் பெயர்களை ஒரு நிமிடத்திலும் கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக 72 விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயர்களால் அடையாளம் கண்டு அதனை ஒரு நிமிடத்திலும் 54 பறவைகளின் பெயரை விரைவாக அடையாளம் கண்டு அதன் பெயர்களை ஒரு நிமிடத்தில் அதிவிரைவாக கூறும் உலக சாதனை நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 8ஆம் வகுப்பு மாணவன் ஆலன் டேரியல் ரீல் 72 விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயர்களால் அடையாளம் கண்டு அதனை ஒரு நிமிடத்திலும், 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் அன்வித் 54 பறவைகளின் பெயரை அடையாளம் கண்டு ஒரு நிமிடத்திலும் அதிவிரைவாக கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சாதனை படுத்திய மாணவர்களை உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா, அரசு உதவி வழக்கறிஞர் அருண் மற்றும் அரசு துணை தணிக்கையாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற மாணவர்களை வெகுவாக பாராட்டி கௌரவித்தனர். புதுச்சேரி மாநில மணவெளி சட்டமன்ற தொகுதி சின்ன வீராம்பட்டினம் கிராமத்திலுள்ள வீதிகளுக்கு ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் யூ மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுவை மாநில சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முயற்சியெடுத்து தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மணவெளி பகுதியிலுள்ள கண்ணப்ப கவுண்டர் வீதிகளுக்கு யூ மற்றும் எல் வடிவ வடிகால் வசதி அமைக்கும் பணிக்காக ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் அரியாங்குப்பம் கொம்பியன் பஞ்சாயத்து மூலம் பணிகளை தொடங்க அரசாணை பெற்று தந்தார்.
அதன்படி இப்பணிகளை தொடங்கும் முகமாக அந்த பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு இப்பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் சின்ன வீராம்பட்டினம் பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ரெட்டியார், மோகன், சசி, டாக்டர் ராஜ்குமார் மற்றும் கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காஞ்சி கங்கை வராக நந்தீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 108 அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலை அமைக்கப்பட்டு வருவதன் ஒரு பகுதியாக 36 உயரத்தில் ஆதார பீடம் மற்றும் சித்தர் பீடம் அமைக்கும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூரை அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் கோவில் உள்ளது. சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள கங்கை வராக நந்தீஸ்வரரை அகத்தியர் முனிவர் வழிபட்டதாக இக்கோவிலின் தல புராணம் கூறுகிறது. இக்கோயிலில் கங்கா ஆரத்தி விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். 300 காலத்தில் இங்கு குளக்கரையில் பிரம்மாண்ட சதாசிவ மூர்த்தியாக இருந்த சிவன் சிலையை அகத்தியர் வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இங்கு 108 அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலையை வைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக ரூபாய் 30 கோடி செலவில் நவக்கிரகங்கள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான வழிபாட்டு சிலைகளும் அவற்றை சுற்றி 108 லிங்கங்களும் வைக்கப்படுகின்றன. 3வது மாடியில் 108 அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்திக்கு சிலை வைக்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று சதாசிவ மூர்த்திக்கு சிலை அமைப்பதற்கான 36 அடி உயரத்தில் ஆதார பீடம் மற்றும் சித்தர் பீடம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் முன்னிலையில் நடைபெற்ற பூஜையில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் வரும் தை மாதத்திற்குள் திருப்பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இதேபோல் சதாசிவ மூர்த்தி கோவில் தொடர்பான தகவல்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்காக இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். இளம்பெண்ணின் அந்தரங்க வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட காதலன், அவரது தோழி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவருடைய அந்தரங்க வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் அந்தரங்க வீடியோவை எடுத்தவர் அப்பெண்ணின் காதலன் புதுச்சேரியை சேர்ந்த அபிமன்யு என்பது தெரியவந்தது. அபிமன்யுவை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அப்பெண்ணிடம் வீடியோ காலில் பேசும்பொழுது அந்த பெண் பேசிய வீடியோ காலை பெண்ணிற்கு தெரியாமல் ரெக்கார்ட் செய்து அபிமன்யு வைத்திருந்துள்ளார். இதற்கிடையே அபிமன்யுவின் தோழியான மற்றொரு பெண் அந்த வீடியோவை தனது மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து சமூக வலைதளம் மற்றும் பெண்ணின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அனுப்பியது தெரியவந்தது. அதையடுத்து அபிமன்யு மற்றும் அவரது தோழியை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நேற்று சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் கண்டமங்கலத்தில் ரூபாய் 3,58,00,000 செலவில் ஒருங்கிணைந்த வேளாண்மை அலுவலகம் கட்டுமான பணி பூமி பூஜை விழா ஒன்றிய தலைவர் RS வாசன் தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பரிந்துரையின் பேரில் ஒருங்கிணைந்த வேளாண்மை அலுவலகம் 3,58,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஒன்றிய தலைவர் RS வாசன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் சீனு செல்வரங்கம், ஊராட்சி மன்ற தலைவர் பிரியதர்ஷினி முருகன், ஒன்றிய கவுன்சிலர் கலைராஜன், வேளாண்மைத்துறை தோட்டக்கலை உதவி அலுவலர் கலைமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் கவுன்சிலர் ஐயனார், மாவட்ட பிரதிநிதி லட்சுமணன், ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சின்னத்தம்பி, மாவட்ட ஆதிதிராவிட நலத்துணை அமைப்பாளர்கள் புருஷோத்தமன், தென்னல் சண்முகம், மருத்துவரணி மெடிக்கல் செந்தில் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் 31ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். நிகழ்ச்சிக்கு நகரத் தலைவர் அபு தாகிர் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் மூயா முஸ்தாக்தீன், விழுப்புரம் மாவட்ட தலைவர் க அஸ்கர் அலி, மாவட்ட துணை செயலாளர் கு ஷபிபாஷா முன்னிலை வகித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவருமான பா அப்துல் சமீத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். மேலும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஆட்டோ அமீன், இக்பால், பாஷா, மொய்தீன், அஷ்ரப் அலி, அபுல் ஹசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முக்கியமாக முஸ்லிம் சமுதாயம் அடிமை இந்தியாவில் பெற்று சுதந்திர இந்தியாவில் பறிக்கப்பட்ட கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு என்கின்ற அந்த ஒன்றை 95 துவங்கப்பட்ட தமுக 13 ஆண்டு காலம் தொடர்ந்து ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடத்தி 2007 விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் விநாயகர் வீதி உலா நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையிலும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னிலையிலும், முன்னாள் OBC அணி மாநில பொருளாளர் மதன் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது. இந்த விழாவில் நகர மாவட்ட துணைத் தலைவியும் முன்னாள் கவுன்சிலருமான நாகம்மாள், உருளன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் மூர்த்தி, நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் பிரபு, தொழிலதிபர் பெருமாள், முன்னாள் மாநில செயலாளர் சாம்ராஜ், உருளன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் தலைவர் சக்திவேல், துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர், பாபு, பாலமுருகன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். கடந்த ஒரு மாத காலமாக அரசு வேலைக்கான இலவச பயிற்சி வகுப்பு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை டாக்டர் சுமன் மற்றும் பொதுமக்கள் மனித உரிமைகள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தொடங்கி வைத்தார். இதில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வைத்து மிகவும் சிறப்பாக கடந்த ஒரு மாதமாக வகுப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பின் நிறைவு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. டாக்டர் சுமன் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலைமாமணி முனைவர் முத்து, புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மற்றும் டாக்டர் பாஸ்கரன், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் பிரிசன் மற்றும் எழுத்தாளர் அரிமதி இளம்பருதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார்கள். டாக்டர் சுமன் இந்த சமூக சேவை மேன்மேலும் தொடர வேண்டும் என்று அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் திருக்கோவிலின் 54வது பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் பெருமாளுக்கு 54வது பிரம்மோற்சவ விழாவின் கொடியேற்றம் இன்று நடைபெற்றது. கருட உருவம் பொறித்த கொடிக்கு வேத மந்திரங்கள் ஓதி தீபாரதனை காட்டி கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பெருமாளுக்கு தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். வேளாங்கண்ணி திருவிழா கொடியேற்றத்துக்கான காரைக்கால் வழியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக மாதா பாடலுக்கு உற்சாக நடனத்துடன் செல்கின்றனர். வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்க உள்ளது. திருவிழாவிற்கு தமிழக பக்தர்கள் மட்டுமல்லாமல் வெளிமாநில வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தர உள்ளனர். தற்போது கொடியேற்றத்துக்கான பாத யாத்திரையாக சென்னை, புதுச்சேரி, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வருவதற்கு காரைக்கால் தாண்டி செல்லும் வழி அமைந்துள்ளது. இதனால் பல்வேறு பகுதியிலிருந்து காரைக்கால் பூவம் வழியாக கோட்டிச்சேரி நகரப்பகுதி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளை தாண்டி நாகை வழியாக வேளாங்கண்ணி பக்தர்கள் ஆயிரக்கணக்கான சாலைகளில் பாத யாத்திரையாக செல்கின்றனர்.
சாலைகளில் பக்தர்கள் மாதா பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடி ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டி செல்கின்றனர். கிறிஸ்தவ பக்தர்கள் மேரி மாதா பெயரை கூறி ஆட்டம் போட்டு சென்றனர். இவர்கள் நடனத்தை கண்டு வாகன ஓட்டிகள் ரசித்து சென்றவாறு உள்ளனர். தொடர் முறைகேட்டில் ஈடுபட்ட ஆதிதிராவிடர் இயக்குனர் இளங்கோவனை மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணியினர் நன்றி தெரிவித்தனர். மேலும் முதலமைச்சருக்கு நடைபெறும் பவள விழாவிற்கு பங்கேற்குமாறும் அழைப்பு விடுத்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணி சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி பவள விழா எடுக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக மாநில தலைவர் அன்பு தலைமையில் மாநில பொதுச் செயலாளர்கள் மணிமாறன், மோகன், சுப்பிரமணி, மாநில பொருளாளர் கோரன் சுப்பிரமணி மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து அனுமதி பெற்றனர். மேலும் இந்த பவள விழாவில் மெடிக்கல் கேம்ப், 75 பேர் பங்கேற்கும் இரத்ததான முகாம், வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி, கவியரங்கம், கலங்கல் காங்கேயன் தலைமையில் பட்டிமன்றம் உள்ளிட்டவைகள் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறையில் நடந்த பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆதிதிராவிடர் இயக்குனர் இளங்கோவனை மாற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தனர். பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். மடுகரை VS நகர் முத்தாலம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மடுகரை VS நகர் முத்தாலம்மன் ஆலயத்தில் அமையப்பெற்ற விநாயகருக்கு சதுர்த்தி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பன்னீர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. மாலை உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. 9 அடி உயரத்தில் புதிதாக விநாயகர் சிலை கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகருக்கு அவுள், பொரி, கல்லை, கரும்பு, பழங்கள், சுண்டல் ஆகியவற்றை வைத்து படையல் செய்யப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து சேவா ரத்னா கருணாநிதி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பகுஜன் சமாஜ் கட்சியில் மாநில தலைவர் மூர்த்தி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் செந்தில் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்தார்கள். மற்றும் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் கருணாநிதிக்கு மாநில செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் உருளையன்பேட்டை தொகுதி வேட்பாளராகவும் அவர் அறிவிக்கப்பட்டார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பட்டாசு தீப்பொறிப்பட்டு தீப்பற்றி எரிந்த விநாயகர் சிலை வைக்கப்பட்ட கொட்டகை. முத்தியால்பேட்டையில் பரபரப்பு. இளம் பெண்ணின் அந்தரங்க வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட காதலன் கைது. உதவியாக இருந்த தோழியும் கைது செய்யப்பட்டார். விலங்கு மற்றும் பறவைகளின் பெயர்களை ஒரு நிமிடத்தில் கூறி உலக சாதனை. தனியார் பள்ளி மாணவர்கள் அசத்தல். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.